வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. மாங்காய் சீசன்ல நம்ம மாங்காய் தொகையல் பண்ணாம இருக்க முடியுமா? இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு மாங்காய் தொகையல் பண்ண போறோம். சாதாரணமா தொகையல் அப்படின்னா அன்னைக்கே பண்ணி அன்னைக்கே சாப்பிடுவோம். நம்ம ஆந்திரா ஸ்டைல்ல இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த தொகையல் நம்ம பண்ணிட்டு வெளியிலேயே வச்சிருந்தாலும் 3 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம் அப்படின்னா 12ல இருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். இது சாதத்துக்கு பத்தி சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். இல்ல சப்பாத்தி, தோசை, தயிர் சாதம், கஞ்சி, கூழ் இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு அவசரத்துக்கு நம்ம சாதத்துல கலந்து லஞ்ச் பாக்ஸ் எடுத்துன்னு போனாலும் மாங்காய் சாதம் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் குவிக்காவும் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஆந்திரா ஸ்டைல்ல ஈஸியா பண்ணக்கூடிய இந்த மாங்காய் தொகையல் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாங்காய் தொகையில் அரைக்கிறதுக்கு 2 கிளிமூக்கு மாங்காய் எடுத்துட்டு இருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் போக தொடச்சிக்கணும். கொஞ்ச நேரம் ஃபேன் கீழே வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈரம் மேல இருந்தாலும் காஞ்சிடும். இது தோல் சீவரணும் கூட அவசியம் இல்லை. ரஃபா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மாங்காய் இது போல தோலோட ரஃபா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். மிக்சி ஜார் ஈரம் இல்லாம இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிட்டு இந்த மாங்காய் பீசஸை போட்டு பல்ஸ் மோட்ல கொஞ்சம் கூட தண்ணி விடாம கொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். பாருங்க, இதை போல கொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். மாங்காய் பாருங்க சின்ன சின்ன பீசஸா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருந்தா தொகையில் சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடுறதுக்கு, தயிர் சாதத்துக்கு, கஞ்சி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்குமே நல்லா இருக்கும். இதை போல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா மாங்காயும் நம்ம அரைச்சு எடுத்துடுவோம். நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காயை இதை போல கொரப்பா அரைச்சு எடுத்துட்டேன். நான் பெரிய ஜாருக்கு மாத்தின்ட்டேன். இதுல 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. நம்ம திரும்பவும் பல்ஸ் மோட்லயே நம்ம இப்ப சேர்த்திருக்கிற உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி இந்த மாங்காயோட ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். ஸ்பீடா அரைச்சோம்னா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடும். அதனால பல்ஸ் மோட்லயே விட்டு விட்டு அரைச்சுக்கணும். இது போல அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். மாங்காய் சின்ன சின்ன பீசஸ் அப்படியே இருக்கு. நம்ம சேர்த்துக்கிற மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுது. இதை போல நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. இதை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இதுல 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். நம்ம ஜீரகத்தை முன்னாடியே சேர்த்துட்டோம்னா தீஞ்சு போயிடும். அதனால கடைசியா சேர்த்துட்டு இந்த கடாயோட ஹீட்லயும் இந்த கடுகு வெந்தயம் நல்லா சூடா இருக்கும் இல்லையா, அந்த ஹீட்லயுமே இது வறுத்துண்டா போறோம். பாருங்க, எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துப்போம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் 120 ml, அதாவது மெஷரிங் கப்ல 1/2 கப் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு. கடுகு வெடிக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. பருப்பு லேசா செவந்து வரட்டும். பருப்பு செவந்து வர ஆரம்பிச்சாச்சு. இதுல 4 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் தாராளமா கருவேப்பிலை. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அரைச்சிருக்கிற மாங்காய் தொகையில இதுல சேர்த்துருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் சூடா இருக்கும் போதே நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துல பார்த்தேன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லா அந்த மாங்காய் தொகையில் நல்லா இழுத்துடும். நம்ம தாளிச்ச வாசனையோட அந்த பெருங்காய வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இப்ப விட்ட எண்ணெயில பாதி எண்ணெய் மாங்காய் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு எடுத்து பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வறுத்து அரைச்ச வெந்தயம், கடுகு, ஜீரக பொடியை சேர்த்துடலாம். அதை நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த பொடி இந்த தொகையலுக்கு நல்லா வாசனையும் கொடுக்கும். இது ப்ரிசர்வேட்டிவாவும் ஒர்க் பண்ணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 1 நாள் அப்படியே வச்சிருந்து நம்ம நெக்ஸ்ட் டே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை உப்பு காரம் எதுவும் கம்மியா இருக்கு அப்படின்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்ல செராமிக் ஜார்லயோ போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம் அப்படின்னா 2 வாரம் வரைக்கும் சூப்பரா இருக்கும். இது 1 நாள் இப்படியே இருக்கட்டும். நம்ம நாளைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மாங்காய் தொகையில் பாருங்க, நம்ம பண்ணி வச்சு 1 நாள் ஆயிடுத்து. நல்லா ஊறி எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. மாங்காய் நம்ம 1 2 அரைச்சு போட்டோம் இல்லையா, அப்ப அதெல்லாமே ஊறி நல்லா சாஃப்டா எடுத்து சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுண்டாலும் சூப்பரா இருக்கும்.
கஞ்சி கூழ் அதெல்லாத்தையும் கூட நம்ம தொட்டுக்கலாம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை ஏதாவது கம்மியா இருந்தது அப்படின்னா நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். மாங்காய் தொகையில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. ஒரு நாள் வந்து நல்லா ஊறிடுது. நேத்து வந்து நம்ம பண்ணும்போது மாங்காய் பீசஸ் கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு பாருங்க எல்லாமே சாஃப்ட் ஆகி கொஞ்சம் அப்படியே தொக்கு பதத்துக்கு வந்துடுது. நான் வந்து சாதம் எடுத்துட்டு இருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து வடாம் ஜவ்வரிசி வடாம் வறுத்திருக்கேன். மாங்காய் தொகையல் கொஞ்சமா போட்டுண்டு இந்த சாதத்தை பிசைஞ்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தொட்டுக்கிறதுக்கு வந்து வடா, அப்பளம், சிப்ஸ் இல்லைன்னா உருளைக்கிழங்கு கறி, சேப்பங்கிழங்கு கறி இந்த மாதிரி ஏதாவது தொட்டு நம்ம சாப்பிடலாம். ஜவ்வரிசி வடாத்தோட இந்த மாங்காய் தொகையல் சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அட்டகாசமா இருக்கு. வெறும் குழம்பு ரசம் அந்த மாதிரி கூட எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு தொகையல் சாதம் இருந்து ஏதாவது ஒரு கறியோ இல்லைன்னா இந்த மாதிரி அப்பளமோ வடாமோ இருந்தா கூட போதும். இந்த வெயிலுக்கு நம்ம கிச்சன்லயும் நிக்க முடியல இல்லையா? சோ சில நாளைக்கு வந்து நம்ம இது போல சிம்பிளா கூட பண்ணிக்கலாம். மாங்காய் சீசன்ல வந்து இந்த பச்சை மாங்காய் நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவா. பழத்தோட கூட காய் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. மாங்காயில வந்து நம்மளே நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். இது போல நம்ம நிறைய டிஃபரெண்ட் ரெசிபிஸ் பண்ணி மாங்காயை வந்து நம்ம சமையல நிறைய சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமான காரம்லாம் இருக்காது, கரெக்டா இருக்கும். அப்படிங்கறதுனால குழந்தைகளுக்கும் நம்ம தாராளமா சாதமா பிசைஞ்சு கூட கொடுக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட ஆந்திரா ஸ்டைல் இந்த மாங்காய் தொகையில நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.